நிச்சயமாக தூத்துக்குடி தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய வீட்டுக் கடனை முறையாக கட்டாததால் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இன்று காலை தூத்துக்குடி போலீசார் வல்லநாடு முரப்பநாடு அருகே உள்ள அவர்களது வீட்டை ஜப்தி செய்த போது கணவன் மனைவி தம்பதிகள் இருவருமே பூச்சி மருந்து குடித்ததில் கணவர் உயிரிழந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் நடந்தேறி உள்ளது. அப்ரகாம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரது மனைவி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தும் இந்த செய்தி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் 45 வயதான சங்கரன். இவரது மனைவி 43 வயதான பத்திரகாளி. இவர்களுக்கு சொந்தமான வீட்டை 2020ஆம் வருடம் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்ததாகவும் இந்த கடனுக்காக மாதந்தோறும் 11,000 ரூபாய் கெட்டி வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் தொடர்ந்து அவர் பல மாதங்களாக தவணை தொகையை செலுத்தாமல் சங்கரன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த நிதி நிறுவனத்தினர் பணத்தை முறையாக கட்டும்படி அவருக்கு நெருக்கடி கொடுத்து வந்துள்ளனர். இதனை அடுத்து வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என நிதி நிறுவனத்தினர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தவணை தொகையை முழுமையாக செலுத்தாததால் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அப்ரகாம் இதனை அடுத்து தூத்துக்குடி ஊரக துணை காவல் கண்காணிப்பாளர் சுதீர் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு காவல் நிலையத்தினர் இன்று நிதி நிறுவன ஊழியர்கள் சகிதம் வழக்கறிஞர்கள் சகிதம் இன்று காலை 11 மணி அளவில் சங்கரனின் வீட்டை ஜப்தி செய்ய வந்துள்ளனர். அப்ரகாம் ஜப்தி செய்ய வந்தவர்கள் சங்கரன் வீட்டில் இருந்த அவரையும் அவரது மனைவி பத்திரகாளியையும் வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றுள்ளனர். அப்பொழுதுதான் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார் சங்கரனின் மனைவியான பத்திரகாளி. அவர்கள் வெளியே வந்ததும் ஊழியர்கள் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்துவிட்டு வீட்டை ஜப்தி செய்து சீல் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அந்த விஷ பாட்டிலை தட்டி விட்டுள்ளனர். ஆனால் கீழே விழுந்து கிடந்த அந்த பூச்சி மருந்தை எடுத்து சங்கரன் குடித்துள்ளார். அப்ரகாம் இதற்கிடையில் பூச்சி மருந்தை குடித்த சங்கரன் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்த போலீசார் முன்னிலையில் வீட்டுக்கு ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வீட்டை பூட்டி நுழைவு வாயில் கேட்டில் சீலும் வைக்கப்பட்டு விட்டது. இதற்கிடையே விஷம் குடித்த தம்பதிகள் இருவரின் நிலைமை மிகவும் மோசமானதால் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். ஆனால் வரும் வழியிலேயே சிகிச்சை பலனளிக்காமல் சங்கரன் உயிரிழந்து விட்டார். அவரது மனைவி பத்திரகாளிக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த தம்பதிக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஒருவரும் உள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தினையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. அப்ரகாம் முரப்பநாடு போலீசார் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை முறையாக கட்டாதது ஒரு புறம், நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்துவிட்டதால் போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றும் விதமாக வீட்டை ஜப்தி செய்ய சென்ற போது தம்பதிகளில் இருவரும் விஷம் குடித்ததும் அதில் சங்கரன் உயிரிழந்ததும் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தி உள்ளது. அப்ரகாம்